சத்தியமா சொல்றேன். நான் கனவுல கூட நெனச்சு பார்த்ததில்ல. திருச்சிய சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுவேன் அப்படின்னு. ஏன்னா, நான் இந்த ஊர்ல இருக்கிறப்ப இந்த ஊர கழுவி கழுவி ஊத்துவேன். சபிப்பேன். என்னைய மாரி இந்த ஊர எவனுமே திட்டியிருக்க மாட்டாங்க. அப்படி திட்டுவேன். இங்க ஒண்ணுமே இல்ல, அது இல்ல, இது இல்ல. எல்லா ஊர்லயும் அது இருக்கு, இது இருக்கு அப்படின்னு. ஆனா நான் வெளியூர் போன அப்புறம் தான் தெரியுது, இந்த இந்த ஊர் அவ்ளோ பீஸ்ஃபுல்லா இருக்கு. இங்க இருக்கிறது. அங்க முடியல. என்னால 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 இருக்கவே முடியல வெளியூர்ல. நான் வந்து மின்னாடியே சென்னைக்கு போயிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எப்புட்றா சென்னைலலாம் இருக்கீங்க அப்படின்னு. அது வந்து சென்னைக்கு மட்டும் இல்ல. நான் எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. எப்புட்றா இந்த ஊர்லலாம் இருக்கீங்க அப்படின்னு. அவ்ளோ டிராபிக் அவ்ளோ நான் ரீசென்ட்டா போன எல்லா ஊருமே அப்படிதான் இருக்கு. சென்னை சென்னை திரும்பி போனேன். சேம் டிராபிக். மதுரை போனேன். மதுரைலாம் நெனச்சே பார்க்கல டிராபிக் இருக்குன்னு. மதுரையில அவ்ளோ டிராபிக். கோயம்புத்தூர்ல அவ்ளோ டிராபிக். கொச்சி போனேன். கொச்சியில முடியல. போறானுங்க அப்படி. இப்போ வந்து நான் திருச்சியில வந்து டிராபிக்கே இருக்காதுன்னு சொல்லல. திருச்சியில வந்து டிராபிக் இருக்கும். இப்ப தீபாவளி, நியூ இயர், கிறிஸ்துமஸ் அந்த மாதிரி டைம்ல மட்டும் தான் நீங்க திருச்சியில பயங்கரமா டிராபிக்கே பார்க்க முடியும். அதை விட்டா இந்த எலெக்ஷன் டைம்ல டிராபிக் வந்துச்சு அவ்வளவுதான். மத்தபடி ஜாலியா போலாம். நீங்க எங்க போனாலும் ஜாலியா ஃப்ரீயா போலாம். அது நம்ம திருச்சியில வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் அவ்வளவு கம்மியா இருக்கு. வேற எந்த ஊருக்கு போனாலும் காசு காலி முடிஞ்சு அவ்வளவுதான். ஆனா திருச்சியில அவ்வளவு கம்மியா இருக்கு. ப்ரோ சொந்த ஊரு ப்ரோ, சொந்த வீடு இருக்கும். அதனால நீ கம்மின்னு சொல்ற. இது வந்து வாடகை வீடு. எங்களுக்கு சொந்த வீடுலாம் கிடையாது. வாடகை வீடு இருந்தும் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து கம்மி தான் இங்க திருச்சியில. ஆனா நான் இதுக்கெல்லாம் அசந்திர மாட்டேன். என்னைய சிக்கி சீரஞ்சு சின்னப்ப நம்ம ஆக்குனாலும் பரவாயில்ல. நான் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகுறது உறுதி. மும்முரமா வீடு பார்த்துட்டு இருக்கேன். வீடு கிடைச்ச உடனே வரேன். சென்னை வரேன். வாழ்ந்து காட்டுறேன் நானு. சரி அவ்வளவுதான். புலம்புனதெல்லாம் போதும். எல்லாம் போய் வேலைய பாருங்க. அப்பப்ப ஃப்ரீ டைம் கிடைச்சா திருச்சிய வந்து பார்த்துட்டு போங்க. சூப்பரா இருக்கும். தம்பி தம்பி சுத்தி பார்க்கலாம் ஒண்ணும் இருக்காது. ஆனா டிராபிக்லாம் இல்லாம இருக்கும். சாப்பாடுலாம் ரேட் கம்மி. ஃப்ரீயா இருந்தா திருச்சி சைடு வந்துட்டு போங்க. பை.